குக்கரில் அடிக்கடி வேலை வைப்பது அதன் கைப்பிடி கழன்று விடுவதுதான். இனிமே வருடமானாலும் கைப்பிடி லூஸ் ஆகாது. ஆஹா, இவ்வளவு நாள் இது தெரியலையே. உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் குக்கரில் கைப்பிடி அடிக்கடி கழன்று விழுகிறதா? கவலைப்பட வேண்டாம். அதற்கு ஒரு எளிய செலவில்லாத டிப்ஸ் உள்ளது. இந்த டிப்ஸ் ட்ரெண்டிங் சமையல் என்ற யூடியூப் சேனலில் பகிரப்பட்டிருக்கிறது. வீட்டில் தினசரி பயன்படுத்தும் குக்கரில் கைப்பிடி அடிக்கடி லூஸ் ஆகி விழுகிறது என்றால் அந்த குக்கரில் சமைக்கவே சிலர் பயப்படுவார்கள். இதை தீர்க்க குக்கர் கைப்பிடியை நன்றாக சரி செய்து பார்ப்போம். முதலில் உங்கள் வீட்டில் கிடைக்கும் கேரி பேக் பிளாஸ்டிக் கவரை சிறிய துண்டாக வெட்டி கொள்ளுங்கள். அதன் பிறகு குக்கர் கைப்பிடியில் உள்ள ஸ்க்ரூவை மெதுவாக கழற்றி எடுக்கவும். அந்த ஸ்க்ரூவை சுற்றி பிளாஸ்டிக் துண்டை மடித்து சுற்றி வைத்துவிட்டு கைப்பிடியை மீண்டும் பொருத்தி ஸ்க்ரூவை மெதுவாக இறுக்குங்கள். இப்போது குக்கரில் சமைக்கும் போது அந்த ஸ்க்ரூவை சுற்றிய பிளாஸ்டிக் கவர் சூட்டில் உருகி கைப்பிடியை நன்றாக பிடித்துவிடும். இந்த முறையை பயன்படுத்தினால் இனி உங்கள் குக்கர் கைப்பிடி எப்போதும் லூஸ் ஆகாது. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். குக்கரோட கைப்பிடி அடிக்கடி கலந்து வருது அப்படின்னா அந்த குக்கரில் நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து அதை ரிப்பேர் பார்த்துட்டே இருப்போம். இப்போ நான் சொல்கிற ஐடியா படி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி அந்த மாதிரி கலந்து வரவே வராது. இதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற தூக்கி குப்பையில் நம்ம போடுற பிளாஸ்டிக் கவர் தான், அதாவது கேரி பேக் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டியாக ஒரு 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கைப்பிடி அந்த நட்டு எல்லாமே வந்து தனியாக கழட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 கவர் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் இப்போ நான் வந்து வச்சு சுற்றுற மாதிரி அந்த குட்டி ஸ்க்ரூவை வந்து வச்சு சுற்றிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல கைப்பிடியை வச்சுட்டு நம்ம சூப்பராக இதில் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக உங்களுக்கு ஃபிட்டிங்காக பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு சமைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குக்கரோட ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து நல்லா உருகி அந்த நட்டோட நல்லா டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக்கரோட கைப்பிடி அடிக்கடி கலந்து வருது அப்படின்னா அந்த குக்கரில் நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து அதை ரிப்பேர் பார்த்துட்டே இருப்போம். இப்போ நான் சொல்கிற ஐடியா படி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி அந்த மாதிரி கலந்து வரவே வராது. இதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற தூக்கி குப்பையில் நம்ம போடுற பிளாஸ்டிக் கவர் தான், அதாவது கேரி பேக் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டியாக ஒரு 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கைப்பிடி அந்த நட்டு எல்லாமே வந்து தனியாக கழட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 கவர் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் இப்போ நான் வந்து வச்சு சுற்றுற மாதிரி அந்த குட்டி ஸ்க்ரூவை வந்து வச்சு சுற்றிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல கைப்பிடியை வச்சுட்டு நம்ம சூப்பராக இதில் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக உங்களுக்கு ஃபிட்டிங்காக பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு சமைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குக்கரோட ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து நல்லா உருகி அந்த நட்டோட நல்லா டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.